இனி விரிவான செய்திகள். மக்கள் ஜனாதிபதி என்று பட்டி தொட்டியெல்லாம் போற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் நேற்று இரவு மாரடைப்பால் காலமானார். அவரது உடல் புதுதில்லியில் இராணுவ மரியாதையுடன் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானி, தொழில்நுட்ப வல்லுநர், மிக பெரிய பொருளாளர், இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர், இந்திய ஏவுகணை நாயகன், இந்திய விஞ்ஞான வளர்ச்சியின் தந்தை, சிறந்த ஆசிரியர் மற்றும் அனைவராலும் மதிக்கத்தக்க அற்புதமான பேச்சாளர், வருங்கால இளைஞர்களின் முன்மாதிரியாக கருதப்படும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் வடகிழக்கு மாநிலமான ஷில்லாங்கில் இந்திய மேலாண்மை பயிற்சி நிறுவனமான IIM-இல் நடந்த கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக சென்றார். நேற்று மாலை துவங்கிய கருத்தரங்கில் மாணவர்களிடையே அப்துல் கலாம் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது மாலை 6:30 மணிக்கு திடீரென மேடையிலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிர் நீத்தார். 83 வயதான அப்துல் கலாம் 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜயலாப்தீனுக்கும் ஆஷியா அம்மாவுக்கும் மகனாக இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் பாம்பன் தீவில் அமைந்துள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகராட்சியான ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆனால் குடும்ப சூழல் காரணமாக இளம் வயதிலேயே வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மற்ற நேரங்களில் இவர் செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். பள்ளி பருவத்தில் இவர் ஒரு சராசரி மாணவனாகவே வளர்ந்தார். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பிறகு திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் பயின்றார். 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் இளங்கலை பட்டம் பெற்றார். ஆனால் இயற்பியல் துறையில் ஆர்வம் இல்லை என உணர்ந்து 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை சென்னையில் உள்ள MIT-யில் தொடங்கினார். பின்னர் அதே கல்லூரியில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1960ஆம் ஆண்டு வானூர்தி அபிவிருத்தி அமைத்தல் பிரிவில் விஞ்ஞானியாக தன்னுடைய ஆராய்ச்சி வாழ்க்கையை தொடங்கிய அப்துல் கலாம் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய இராணுவத்திற்காக வடிவமைத்து கொடுத்தார். பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் தனது ஆராய்ச்சி பணிகளை தொடர்ந்து துணைக்கோள் ஏவுகணை குழுவில் செயற்கைக்கோள் ஏவுதலில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி ரோகிணி ஃபர்ஸ்ட் என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவ செய்தார். இது அவருக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கே ஒரு சாதனையாக அமைந்தது. இத்தகைய வியக்கத்தக்க செயலை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு 1981ஆம் ஆண்டு இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது. 1963ஆம் ஆண்டு முதல் 1983ஆம் ஆண்டு வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கூடத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்த இவர் 1999ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்தியாவை அணு ஆயுத வல்லரசாக மாற்றிய அப்துல் கலாம் இதுவரை 5 ஏவுகணை திட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். அனைவராலும் இந்திய இராணுவ ராக்கெட் படைப்பின் பிதாவாக அப்துல் கலாம் போற்றப்படுகிறார். 2002ஆம் ஆண்டு நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்று இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஜூலை 25ஆம் நாள் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன் இந்தியாவின் மிகப்பெரிய விருதான பாரத ரத்னா விருது மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. மேலும் பாரத ரத்னா விருது பெற்ற 3வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை பெற்றார். 2007ஆம் ஆண்டு வரை குடியரசுத் தலைவராக இருந்து மக்களின் ஜனாதிபதி என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டார். 2007ஆம் ஆண்டு குடியரசு தேர்தலில் மீண்டும் போட்டியிட நினைத்த கலாம் பிறகு பல காரணங்களால் அந்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முடிவு செய்து விலகினார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, தேசிய ஒருங்கிணைப்பு இந்திரா காந்தி விருது, வீரர் சர்வர்கார் விருது, ராமானுஜன் விருது, அறிவியல் கௌரவ டாக்டர் பட்டம், கிங் சார்லஸ் பட்டம், பொறியியல் டாக்டர் பட்டம், சர்வதேச ஓன் கார்மன் விங்ஸ் விருது, ஹூவர் மெடல், சட்டங்களின் டாக்டர், சவரா சம்ஸ்கிருதி புரஸ்கார் விருது உள்ளிட்ட விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் அக்னி சிறகுகள், இந்தியா 2012, எழுச்சி தீபங்கள், அப்புறம் பிறந்தது ஒரு புதிய குழந்தை என்ற புத்தகங்களையும் எழுதியுள்ளார். இதுவரைக்கும் பிரம்மச்சாரியாக வாழ்ந்த APJ அப்துல் கலாமின் எளிமையான வாழ்க்கையும் அவரது இனிமையான பேச்சும் எல்லோரையும் கவர்ந்தது என்றால் வியப்பில்லை. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர்
கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். உலகம் போற்றும் விஞ்ஞானியான கலாம் தன்னுடைய பொன்மொழிகளாலும் கவிதைகளாலும் வாசகங்களாலும் அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளார். அவரது மறைவு இந்தியா முழுவதிலும் உள்ள மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஷில்லாங்கில் இறந்த அப்துல் கலாமின் பிரேதம் டெல்லிக்கு கொண்டு செல்லப்பட்டு இராணுவ மரியாதையுடன் அங்கு பிரதமர் உட்பட கட்சி தலைவர்கள் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்துல் கலாமின் மறைவை அடுத்து 7 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது.